ஹாய் கைஸ், வாங்க நாம என்ன செஞ்சிருப்போம்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தம்ப்நெயிலில் பிரெட் சாண்ட்விச் செய்யலாம். வெஜிடபிள் அரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பெரிய தவா எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் துருவி வச்ச கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம போடுறோமோ அவ்வளோ உடம்பு நல்லது. வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் வேணும்னா காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க, இல்லாட்டி நச்சுக்குன்னு இருக்கும். ப்ரெட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பல்லுக்கு ஆப்பிடும். அதனால் நல்லா க்ரன்ச்சியாக இல்லாத கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. அதில் மயோனீஸ், எந்த மயோனீஸ் உங்களுக்கு, தந்தூரி மயோனீஸோ, வெஜ் மயோனீஸோ, நான்வெஜ் மயோனீஸோ, முட்டை கலந்ததோ எந்த மயோனீஸ்னால் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு சீஸு, மொசரல்லா சீஸ், இது மொசரல்லா சீஸ் போட்டுட்டு சீஸி, அப்புறமேட்டு சீஸின்னு ஒரு இது இருக்கும், அந்த சீஸையும் போட்டுக்கலாம். தந்தூரி சீஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு பழமொழி இருக்குது, சீஸ் ஸ்ப்ரெட், இது பட்டரு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மிக்சடு ஹெர்ப்ஸு போட்டாக்கா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மிக்சடு ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பழமொழி இருக்குது, வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணியனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டாக்டர் கொடுக்கறத விட நாம் இந்த மாதிரி நல்லா வியாபாரிங்களுக்கு காய்கறிங்க, மளிகை சாமான் என்ன இருக்கோ, பால், தயிர் எல்லாத்துக்கும் கொடுத்தாக்கா நமக்கு உடம்புக்கு எதுவுமே வராது. வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டிங்கன்னா, எந்த சிக்கன், மட்டன், தயிர், முட்டை, மீன், காய்கறிங்க எல்லாமே சாப்பிட்டா நல்லது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு, ஹெர்ப்ஸ் போட்டு, மயோனீஸு, சீஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் ப்ரெட், இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ ப்ரெட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ அதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டஃப் வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ சீஸ் ப்ரெட்டு இருக்குது, சீஸ் இது மொசரல்லா சீஸ் போடுறேன். மொசரல்லா சீஸ் போட்டாக்கா நல்லாயிருக்கும். மொசரல்லா சீஸ் வந்து இந்த பீஸாவில் நம்ம இழுப்போம்ல, பீஸாவில் இழுத்தாக்கா அப்படி வரும்ல, அந்த மாதிரி வரும். இது சீஸ் ஸ்ப்ரெட்டு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரிச்சு ஃப்ளேவரில் கிடைக்கும் இந்த சாண்ட்விட்சு, பிரெட் சாண்ட்விச். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இது உடம்புக்கு நல்லது. இது இப்போ கால்சியம் இருக்குது இதில். சீஸு போடுறதால, பட்டர் போடுறதால கால்சியம் நிறைய இருக்குது இதில். வெஜிடபிள்ஸ் கலக்கிறதால உடம்புக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். பட்ரு மேலே போட்டாச்சு. தவாவில் கொஞ்சம் பட்ரு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே நம்ம ப்ரெட்டு போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். உங்ககிட்ட ஓவன் இருந்தாக்கா ஓவன்லையும் வச்சுக்கோங்க. எங்ககிட்ட ஓவன் இருக்கு, அதனால கொஞ்சம் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமேட்டு ஓவனில் கொஞ்சம் கிரில் பண்ணிட்டாக்கா நல்லாயிருக்கும். ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க லைட்டாக. ஓவனில் வச்சு கொஞ்சம் கிரில் பண்ணிக்கலாம். கிரில் பண்ணாக்கா அந்த மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் இழுத்தாக்கா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எத்தனை டிகிரின்னு தெரியல, பாப்பா தான் வச்சா. நீங்கள் எவ்வளோ டிகிரி வேணுமோ வச்சுக்கணும். கொஞ்சம் கிரில் பண்ணி வச்சுக்கலாம். கிரில் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கட் பண்ணுவாங்க பாருங்க. கட் பண்ணாக்கா அது நல்லா அந்த மொசரல்லா சீஸ், அந்த சீஸு வெஜிடபிள் எப்படி கத்தியில எப்படி ஒட்டிக்கிச்சு பாருங்க. இதோ நல்லா இழுத்தாக்கா நல்லா வரும். மொசரல்லா சீஸு அப்புறமேட்டு பட்டரு, ஸ்ப்ரெட் பட்டர், அந்த சீஸு ஸ்ப்ரெட்டுன்றாங்களா, அது எல்லாத்தையும் போட்டு கலந்து சாண்ட்விச் பண்ணியாச்சு. ஜாம் வச்சுக்கிட்டோ இல்லாட்டி நீங்கள் டொமேட்டோ கேச்சப் வச்சுட்டோ சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.